ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த முதல் ப்ரோமோல என்ன மாதிரியான கண்டென்ட்டுகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன பேசுறாங்க, யார் யாருக்கு என்னென்ன பஞ்சாயத்து இருக்கு, எல்லாத்தையுமே பார்க்க போறோம். வாங்க, அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலைனா என்ன, யார் வேலை செய்கிறா, யார் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறா, யார் வேலை செய்கிறத வேற ஒரு ஆள் சொல்லி தான் வேலை செய்கிறாங்க, யார் வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்கிறாங்க இப்படின்னு காலையிலேயே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஆட்களை டேய் வேலை செய்யுங்கடா, வீட்டில் எல்லாரும் வேலை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க பிக் பாஸ். ஸோ இதில் இந்த வீட்டில் வேலையே செய்யாத நபர் யார், இந்த வீட்டில் சுத்தமாக வேலையே செய்யாத நபர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. தர்ஷிகா வந்து அதுக்கு ராணவ் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அடுத்து இந்த வீட்டில் வேலை என்னது வேலை செய்யாமல் வேலை செஞ்சாலும் செய்ய தெரியாத மாதிரி நடிக்கிற நபரா ஏதோ ஒன்று வந்து மஞ்சரி சொல்கிறாங்க சௌந்தர்யாவை பார்த்து. சரி, ரெடி ஆகிக்கங்க. இப்போ கிரிஞ்சு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்ச நேரத்தில் கிரிஞ்சு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ரெடி ஆகிக்கங்க. இந்த வீட்டில் வேலை செய்யாதமே ஓப்பி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இந்த கிரிஞ்சு எவ்வளோ நாளைக்கு போக போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த க்யூட்னஸ் அப்படின்றது நமக்கே, நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஆளை வந்து க்யூட்டாக இருக்காங்க, க்யூட்டாக அது பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்றது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். போக 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 ஃபேன்ஸுக்கே வந்து இது சலிப்பு தட்டாதா? என் கேள்வி அதுதான். நீங்கள் எனக்கு புரியல எப்படி வந்து இன்னும் அதை க்யூட்டாக எடுத்துக்கிறாங்க. வாண்டடாக கேமராக்காக பண்ணுற விஷயங்களை பற்றி ஏன் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்காங்க? அப்போ உண்மையிலேயே சொல்கிற மாதிரி இவங்க வந்து அப்போ அவங்கெல்லாம் ஃபேன்ஸே கிடையாதா அப்படின்லாம் நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா இவங்க பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதை வந்து சோஷியல் மீடியாலையும் பேச ஆரம்பிச்சிருக்கணும், உள்ளேயும் பேச ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் வாண்டடாக கேமராக்காக பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்களாக இருங்க, ரியலாக இருங்க, நீங்கள் ரியல் இல்லையோ அப்படின்னு எங்களுக்கு தோண ஆரம்பிக்குது அப்படின்லாம் டிஸ்கஷன் வந்திருக்கணும். பட் சௌந்தர்யா ஒருவேளை இதுதான் ரியலா, ரியல் லைஃப்லேயே சௌந்தர்யா எப்படி தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா கவுடா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் சௌந்தர்யா கவுடா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வர்ற சௌந்தர்யாவுக்கும் இப்போ இருக்க சௌந்தர்யாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ரொம்ப மெச்சோர்டாக இருந்த சௌந்தர்யா இப்போ கிரிஞ்சாக மாறிட்டாங்களா அப்படின்ற டவுட்டு நமக்கு இருக்குது. என் கேள்வி என்னென்னா, ரியலாக இருக்கக்கூடிய சௌந்தர்யா அப்படின்னா அது நமக்கு தெரியும், இவங்க எப்பயுமே வெளியவே இப்படி தானா அப்படின்ற தேடல் வந்து நமக்கு இருக்குது. ஸோ யூடியூப்பில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம், சௌந்தர்யா நஞ்சுண்டான்னு சர்ச் பண்ணால் வரல, சௌந்தர்யா கவுடான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில வீடியோஸ் வருது. ரொம்ப மெச்சோர்டாக, ரொம்ப அழகாக தன்னோட கெரியர் எப்படி இருக்க போது, தன்னை எப்படி பிளான் பண்ணிக்க போகிறோம், என்ன மாதிரி இருக்க போது, இப்போ கரண்ட்லி வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப மெச்சோர்டாக, இந்த கிரிஞ்சினஸ் எதுவுமே இல்லாமல் பேசுகிற சௌந்தர்யா நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ முழுக்க முழுக்க இங்கே நடிக்கிறாங்கன்னு தெரியுது. இப்படி நடிக்கக்கூடிய ஆளுக்கு ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா சீன் போட்டு கேமராக்காக கிரிஞ்சித்தனமாக நடிக்கிற ஆட்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அப்போ மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இவங்க உண்மையிலேயே இப்படி கேரக்டர் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதே மாதிரி பக்காவாக நடித்த ஆட்கள் இதுக்கு முன்னாடி பிக் பாஸுக்குள்ளே இருந்தவங்க ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த சீசனில் ஏன் சௌந்தர்யா இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சி வராங்கன்னா வேற யாருமே உள்ள இல்லை. ஜெனியூனாக அந்த கேமை வந்து பாயிண்ட் சொல்லி விளையாடுறதுக்கோ, இல்லை அடிச்சு கரெக்டாக வந்து பாயிண்ட் சொல்லி விளையாடுறதுக்கோ, பேசி விளையாடுறதுக்கோ, ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா விளையாண்டு கேம் இது பண்ணுறதுக்கோ ஆட்கள் இல்லைன்றனால இந்த கிரிஞ்சித்தனத்தெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவு விடுங்க. ஸோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்கா. மஞ்சரி வந்து சௌந்தர்யாவை சொல்ல, சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியை சொல்ல, இது வழக்கம் போல் இருக்கிற விஷயம். முத்துக்குமரனை நோக்கி ஒரு அம்பு வருது. பவித்ரா என்ன சொல்கிறாங்க, முத்துக்குமரன் போட்டு கொடுக்கக்கூடிய வழியில், போட்டு கொடுக்கக்கூடிய பாதையில் வந்து மஞ்சரி பயணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் வந்து இங்கே உள்ள டென்ஷன் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரிக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி ஆடுறாரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. திருப்பி அதை அடிக்கிறேன். பவித்ரா இஸ் த கன்னிங்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபெல்லோ. தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கன்னிங் ஃபெல்லோ பவித்ரா. அதை விஜய் சேதுபதியை ப்ரூவ் பண்ணார் போன வாரம். நம்மளுமே வந்து அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கேயும் திருப்பி என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, முத்துக்குமரனோட டிஃபெக்ட் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதில் அடிக்கிறாங்க. இப்போ கூட வந்து திருப்பி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நான் அதுக்கெல்லாம் சொல்லலை, நான் வந்து சும்மா தான் பேசினேன், நான் என் மனசில் பட்டதாக சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பட் ஒன் ஆஃப் த கன்னிங் நரின்னு கூட சொல்லலாம், இந்த சீசனுடைய நரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெல்லோவாக பவித்ரா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு நமக்கு தெரியுது. பவித்ரா ஜனனி. முத்துக்குமரன் மஞ்சரியோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக 2-3 இடத்துல வந்து பதிவு பண்ணுறாரு. தீபக்டையும் பதிவு பண்ணார், நேத்து அதை பதிவு பண்ணார். மஞ்சரி வாண்டடாக பண்ணக்கூடிய விஷயங்களை எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
முத்துக்குமரனை டார்கெட் பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு பவித்ராவுடைய இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்கள் கருத்துக்களை என்னன்னு பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.